மைவி3 நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஜி ப்ரொமோஷனுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு. எஸ்ஜி ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணுறது ஜஸ்ட் நீங்கள் ரைட் சைடு டாப்பில் இருக்கிற 3 லைனை டச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ஜினாலஜி ட்ரீயில் டச் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்ஜி ப்ரொமோஷனுக்கு எலிஜிபிள் தானா அதை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜினாலஜி ட்ரீயை அதுக்கு டச் பண்ணுங்கள். ஜினாலஜி ட்ரீயை நீங்கள் டச் பண்ணதும் நம்மளுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட டவுன்லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணலாம். அதில் யாருக்கெல்லாம் அவங்க பேர் பக்கத்தில் இந்த மாதிரி டிக் விழுந்திருக்குன்னு செக் பண்ணுங்கள். 3 பேர்த்துக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் டிக் மார்க் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்ஜி ப்ரொமோஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் அவங்களோட யூசர் நேம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களோட யூசர் நேம் என்ன யூசர் நேமோ அது ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஜஸ்ட்டு பேக்கில் போங்க. அகெயின் மெனு ஸ்க்ரீன் போயிட்டு ப்ரொமோஷனுங்கிறத டச் பண்ணுங்கள். அதில் ப்ரொமோஷன் பாக்ஸை டச் பண்ணுங்கள். நாம் ப்ரொமோஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை டச் பண்ணுங்கள். அதில் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி அங்கே ஓஎம்எஸ்ஜிஓ பிஎம்எஸ்ஜி ஏதோ ஒன்று உங்கள் கீழே எஸ்ஜி ஆகிருப்பாங்க. அந்த ப்ளூ கலர் டிக் மார்க் இருக்கிறவங்களோட யூசர் நேமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த யூசர் நேமில் 1 by 1 இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஜஸ்ட்டு சப்மிட் மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட் உள்ளதில் ஃபஸ்ட்டு யூசர் நேமை டைப் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. செகண்ட் உள்ளதில் அடுத்த யூசர் நேமை டைப் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. தேர்ட் உள்ளதில் அடுத்த யூசர் நேமை டைப் பண்ணுங்கள், சப்மிட் கொடுங்க. 3ஐயும் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஒன்று சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கீழே மொத்தமாக உங்களுக்கு சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களோட பேஜ் பக்கத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஎம்எஸ்ஜி இல்லை பிஎம்எஸ்ஜின்னு இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக SG1 அந்த மாதிரி ப்ரொமோட் ஆகிரும். சேம் உங்களுக்கு டவுன்லைனில் இருக்கிறவங்க இதே மாதிரி அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது உங்களுக்கு கீழே 3 SG1 வந்துடுச்சா, யாரோ ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்குறவங்க தான் அடுத்த இதுலேயும் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. டாப் 3ல யார் வராங்களோ அவங்களோட யூசர் நேமை இங்கே கொடுங்க, அவ்வளோதான். இதே இது கான்செப்டில் உங்களுக்கு டவுன்லைன் மெம்பர்ஸ்க்கும் கைட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போக நீங்களும் அடுத்தடுத்த லெவலுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? எஸ்ஜி ப்ரொமோஷன் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது நம்மளுக்கு என்னென்ன ரிவார்டு கிடைக்குங்கிறது ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அது எல்லாமே நம்ம எம்டி சார் வீடியோவில் வந்திருக்கோம். ஏதாவது டவுட் இருக்கிறவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.